அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, அமல்கள் யாவும் நம்மை எல்லாம் சொர்க்கத்தை அழைத்து செல்லும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் பொன்மொழி அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், அல்லாஹ்வின் கூட்டான திருக்குர்ஆன் அடிப்படை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தை பரிசளிப்பான். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு எளிய வழிமுறைகளை நமக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஒரு மனிதர் 4 விஷயங்களை தினமும் செய்து வந்தால் அவர் சொர்க்கம் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன என்பதை தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இன்று உங்களில் நோன்பு நோற்று இருப்பவர் யார் என கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று நபி அவர்கள் கேட்க, அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் என்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்வாரும் அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே ஒரு மனிதர் தினமும் நோயாளியை விசாரிப்பதும், ஏழைகளுக்கு உணவு ஏற்பாடு செய்வதும், அதேபோல் ஜனாசா பின்தொடர்வதும், அடுத்ததாக நோன்பு நோட்பதும், இந்த 4 விஷயங்கள் நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எளிமையான விஷயங்களாகும். ஆக இந்த 4 விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. இதேபோல் இஸ்லாமிய பதிவை தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.